ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ നിന്നുടെ ഛായയിൽ സൃഷ്ടിച്ചു, നിത്യമായി സ്നേഹിച്ചെന്നെ നിന്റെ പുത്രനെ തന്നു രക്ഷിച്ചു. നിൻ മഹാകൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും, നിൻ മഹാകൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും. നാശമില്ലാത്തവകാശവും യേശുവിൻ ഭാഗ്യസന്നിധിയിൽ നീതിയിൻ വാടമൂടികളും തന്മക്കൾക്ക് സർവ്വേ ലഭിക്കും. നിൻ മഹാ ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ നിന്നുടെ ഛായയിൽ സൃഷ്ടിച്ചു, നിത്യമായി സ്നേഹിച്ചെന്നെ നിന്റെ പുത്രനെ തന്നു രക്ഷിച്ചു. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைக்க கர்த்தர் மறுபடியும் கிருபையை தந்தவினால் ஆண்டு நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபம். அவருடைய வருகை மிகவும் நெருங்கி இருக்கு. அவருடைய வரவுக்கென்றே நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் ஆண்டு சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க ஆண்டு ஆயத்தமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் கவனமாய் ஆண்டு வார்த்தை கேளுங்கள். ஏசியாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எழும்பு சியோனே, சியோனே எழும்பு எழும்பு என்று 2 தடவை எழுதியிருக்கிறாங்க. எழும்பு எழும்பு சியோனே.
உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இந்த காலகட்டத்தில் நாம் எழும்ப வேண்டிய நாட்கள். நாம் உட்கார்ந்து நம்முடைய நாட்களை வீணாக்க ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு எழும்பு. எங்கே இருந்து எழும்பணும்னு சொல்லி சில வசனங்கள் மூலமாக உங்களை ஒவ்வொரு தட்டி எழுப்ப நான் விரும்புகிறேன். நீங்களாக எழுந்து கர்த்தருக்கென்றே பயன்பட வேண்டிய காலம் இது. ஆண்டவருக்கென்றே வைராகியமாக ஓட வேண்டிய காலம் இது. தேவனுடைய பிரசன்னத்தை இன்னதென்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய காலம் இது. அதனால் எதிர்ந்தில் எழும்பணும்னு சொல்லி வாசிக்கும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது இப்படி பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. நம்ம ஆரம்பித்தது போல் எழும்ப வேண்டிய காலத்தில் நாம் மௌனமாயிருந்தால் நமக்கு வர வேண்டிய நன்மை ஒருவர் அபகரித்து கொண்டு போய்விடும். அதுக்கு நாம் இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்காக எழுந்து ஆண்டவருக்கு நீ வைராகியமாக செயல்பட வேண்டிய இந்த நாட்களில் நம் மௌனமாக இருக்கக்கூடாது என்று வேகத்தில் நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கடைசியான காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஃபஸ்ட்டெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு உணர்வுள்ள ஒரு ஹிருதயம் இதுக்கெல்லாம் வேணும். நம்முடைய சொந்த காரியங்களுக்கெல்லாம் எவ்வளோ கவனமாக இருக்கிறீங்க இல்லையா? ஆனால் ஆண்டோடைய காரியத்திற்கு நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்துருக்க இந்த ரட்சிப்புக்கு நம்ம எவ்வளோ உணர்வுள்ள ஒரு உள்ளத்தோடு நம்ம பாதுகாக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை புரிந்து கொண்டனா ஆண்டவருக்கு நீ வைராகியமாக பிழைக்கணும் இல்லைங்களா? ஆண்டவருக்கு வைராகியமாக ஓடணும் தானே இந்த நாட்களில். அதுக்காக இந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் உறுதியாக இருக்கும்படிக்காக நாம் எழும்ப வேண்டும். சீயோனை நினைத்து ஆண்டவர் அழுகிறார் என்று 137ஆம் சங்கத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் அழுகாதபடி ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படணும். இந்த நபரை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், இந்த நபர் எனக்கு வைராகியம் நிற்கிறான்னு சொல்லி உங்களே குறித்து இயேசு சந்தோஷப்படணும். ஐயா, அருமையான தாயே, அருமையான தம்பியே, அருமையான தங்கியே, இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்படணும். அதனால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய காரியத்திற்காக எழும்பு, கர்த்தருடைய விஷயத்திற்காக எழும்பு, பரிசுத்தத்திற்காக எழும்பு. சீயோனை தேவன் உயர்த்துவார் என்று வாக்கு கொடுத்துருக்கிறாங்க. அப்போ சீயோனே எழும்பு என்று இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறாங்க. லேவிய புஸ்தகம் வாசிக்கும் போது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எழும்பு. உலக பிரகாரமான காரியங்களில் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ பரிசுத்தமாக ஓடும்படிக்க எழும்பு. அருமையான தெய்வ ஊழியரே, அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய பணிக்காய் எழும்பு. ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்போ நம்மிடத்தில் அசுத்தன் வராமல் இருக்கிறது காரணம் இருக்கணும்னு சொன்னால் நான் எழும்பணும். எங்கேருந்து எழும்பணும்? பாவ சேற்றிலிருந்து எழும்பணும். பாவமான 1ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், துர்மாக்கருடைய ஆலோசனைப்படி போகக்கூடாது, அங்கேருந்து வெளிவரணும், உட்காரக்கூடாது, வெளிவரணும், தேவனுக்கிட்டே பரிசுத்தமாய் வாழணும். அதற்கு எழும்பு. இருக்கிற இடத்துல, ஆண்டவரே என்னை நான் பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறேன், உமக்காக ஜீவிக்க என்னை ஒப்பு தருகிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் அப்பா வந்து உங்களை முகத்தை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட யோசிச்சு பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவரிடத்தில் வருகிற நம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் அவர் வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. இந்த இடத்துல 3-4 மிக முக்கியமான காரியத்தை உங்கள் நடுவில் வைக்க நான் விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்க. இந்த வேளையில் நீங்கள் ஆண்டு வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்பொழுது, இந்த 4 விதமான காரியத்தில் நீங்கள் எழும்பும் பொழுது தேவன் உங்களுடைய தேசத்தில் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டு பயன்படுத்துவாங்க. அது அவருடைய சித்தம். இப்போ ஆண்டுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவனுடைய பிள்ளையாகிய ஹாபேல் தேவனை ஆராதிக்கும்படி எழும்பினாங்க. காயின் தேவனை மகிமைப்படுத்தும்படி எழும்பினாங்க. ஆனால் ஹாபேலுடைய ஆராதனையில் தேவன் பிரியமாக இருந்தாங்க.
தேவன் ஆபேலுடைய ஆராதனை அங்கீகரித்தாங்க. இன்னைக்கு தேவனை ஆராதிக்க தேவ பிள்ளைகள் நம்ம எழும்பும்பொழுது தேவன் நம்மை அங்கீகரிக்கும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. அப்போ முதலாவது தேவனை ஆராதிக்க வாலிப தம்பிமார்களே, வாலிப தங்கிகளே, முதியோர்களே, பெரியோர்களே, தேவனை ஆராதிக்க எழும்போ. உங்களுடைய ஆராதனைக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். கரை அடிச்சு கீபோர்டில் வாசித்து ட்ரம் செட்டில் அடித்து அப்படி பயங்கர சத்தம் உண்டாக்கி ஆராதனையில் ஆராதனை கொஞ்சம் சொல்லலை. ஹൃദயத்தின் ஆழத்திலும் தேவன் செய்த நன்மைகளை ஒன்றொன்றாய் எண்ணி 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 கர்த்தரை துதிப்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவரை உயர்த்துவது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அல்லவா? இன்றைக்கி உங்களுடைய ஆராதனையில் ஒரு மாற்றம் வேண்டும். ஆண்டவன் உங்களை தேவனை ஆராதிக்க எழுப்புகிறாங்க. எழும்பு சியோனே, தேவனை ஆராதிக்க எழும்பு என்று சொல்லி உங்கள் ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறது இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஒரு உண்மை முழு ஹൃദயத்தோடு ஆராதிக்க, முழு மனதோடு ஆராதிக்க, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். நடனமாடிய குதிச்சோ அப்படி இப்படி பண்ணி ஆராதிக்க வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய முழு மனதோடு கூட நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் அங்கே பிரியப்படுவாங்க. ரெண்டாவதாக நான் பார்க்குறேன், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும்படி எழும்பு. 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் அதனுடைய 3ஆம் அதிகாரம் வாசிக்கும், 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 16ஆம் வசனம் வாசிக்கும். இப்படி பார்க்குறோம், 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இப்படி சொன்ன, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கா எழும்பு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும்னு சொன்னால் அது முடிகிற காரியமா? 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலகட்டத்தில் நாம் எழும்பாவிட்டால் தேசத்தில் நன்மை வராது என்பதற்கு சந்தேகமே கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை இப்படி வாசிக்கிறோம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவிகளும் குடிக்க மட்டும் இந்த பள்ளத்தில் தண்ணீரினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்போ முடியாத காரியங்களே முடிய வைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசித்த 16ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவிகளை அனைத்தும் குடித்து திருப்தியாக மட்டும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப மட்டும் நான் தேசத்தில் மழை அனுப்புவேன் என்று சொல்லுப்போ முடியாத காரியம். அங்கே அந்த இடத்துல மேலே பார்க்கும்போது வருஷங்களாய் மழை அடித்த இடம் தான். மழை இல்லை, 3 வருஷமாக மழை இல்லை, அநேக வருஷங்களாக மழை இல்லாத. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பாருங்கள், விவசாயிகள் நாளுக்கு நாள் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. காரணம், அவர்கள் போட்ட விவசாயத்தில் நன்மை கிடைக்கல. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்னென்ன இடத்துல பார்த்தா உண்ணாவிரதம் போடுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுகிறாங்க. காரணம் என்ன? எங்களுக்கு விவசாயம் செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அரசாங்கத்தை பார்த்து கேட்கும்போது இன்றைக்கி அரசாங்கம் செவி கொடுக்குறாங்களா? யோசித்து பாருங்கள். பரலோகத்தில் ஒரு தெய்வம் உண்டு, நம்மை காண்கிற தெய்வம் உண்டு. அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய எல்லா விதமான ஜபக்குறிப்புகளையும் அறிவித்து அவருடைய பாதத்தில் கடந்து வந்தால் அவர் உங்களை ரட்சிப்பா. தேசத்தில் மழை வேண்டுமா? நம்முடைய பாவம் பெருகி நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்கள் பெருகி நிமித்தமாக இன்றைக்கி தேவன் தேசத்தில் நன்மை செய்யாமல் மழை அனுப்பாமல் தேவனுடைய கோபத்தை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அந்த கோபத்தில் நீங்கள் மாண்டு போகக்கூடாது, அந்த கோபத்தில் நீங்கள் விழுந்து போகக்கூடாது, கோபத்தில் நீங்கள் மேலே வந்துடுங்க. கோபத்தில் நீங்கள் விடுதலை பெற்று அன்று வார்த்தை கேட்கும்படி கடந்து வாங்க. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய அந்த வாய்க்கால்கள் நிரப்பப்படும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படும். உங்களுக்கு தேவையான அந்த சாரைபாத்தில் விதவைக்கு தேவையான நேரத்தில் தேவன் அந்த பெரிய பஞ்சம் வந்த பொழுதும் கூட குறை அன்றி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் திட்டம் வச்சிருக்கிறான்.
உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும்படி எழும்பு. இவ்வளோ நாள் நீங்கள் உலக பிரகாரம் காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தீங்க, இனி கர்த்தருடைய வசனத்திற்காக விசுவாசம் உறுதியாக நில்லுங்க. அப்ரஹாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய விசுவாசத்தை உறுதியாக நிற்கும்படிக்காக காணாத காரியத்தினுடைய உறுதியாகிய தேவனுடைய மகிமை நம் நடுவில் ஊற்றும்படி அவர் காத்திருக்கிறாங்க. விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 51:9 வாசிக்கும்போது, அவன் நம்முடைய பாவங்களை காணாதபடி, அவனுடைய அக்கிரமங்களை காணாதபடி, அவனுடைய வியாதிகளை காணாதபடி, அவன் நம்ம பாவத்தை மன்னிக்கும்படிக்காக பூமியில் பிறக்கிற அத்தனை மனுஷனும் பாவத்தில் பிறக்கிறா என்பதை பார்க்கிறோம். நாளும் கூட தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தில் நம்ம விடுதலை பெற்று விசுவாசத்தை உறுதியாக நிற்கும்படிக்காக தேவன் விரும்புகிறாங்க. தேவன் விரும்பும்பொழுது அதெல்லாம் வைராகியமாக செயல்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஏசாயாவின் புஸ்தகம் 51:9 வாசிக்கும், எழும்பு எழும்பு என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய புயமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களே, எழும்பு. ஒரு ஸ்டெப் நீங்கள் எழுந்து, ஆண்டவரே நான் உமக்காக வைராகியமாக நான் ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தில் நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பார்க்கும்போது நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 9வது எப்படி வாசிக்கிறோம், கர்த்தருடைய காரியத்திற்காக கொடுக்கும்படி எழும்பா. நம்முடைய களஞ்சியங்களில் குறையில்லாதபடி நிற்கும்படிக்காக தேவனுடைய பிள்ளைகளை நாம் எழும்ப வேண்டிய காலம் இது. 9வது வாசிக்கும் போது, உன் பொருளாலும் எல்லா விதமான நன்மையினாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. என்னுடைய உனக்கு வருகிற எல்லா நன்மையினால் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணும்படிக்கு நீங்கள் புறப்படும் போது அதனுடைய அடுத்த வசனம், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கும்படி, கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கும்படி, கர்த்தருக்காக நீங்கள் தசமாம் கொடுக்கும்படி, கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கும்படிக்கா, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் நம்மை கொடுக்கும்படிக்கா எழும்பு. இந்த நாள் வரை நான் நமக்காக சொரூபித்தோம், நான் நமக்காக வேலை செய்தோம், நான் நம்முடைய காரியங்களுக்காக அதிகமாக ஓடணும். ஒரு நாள் எத்தனை நேரம் ஆண்டு காரியங்களுக்காக நீங்கள் ஓடுகிறீங்க, ஆண்டுக்கு நேரத்தை கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது உங்களை களஞ்சியங்களில் குறைவில்லாதபடி உங்களை ஆசீர்வதிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி வந்திருக்கிறாங்க. அவர் உங்களுடைய உள்ளத்தை காண்கிறவர், அவர் உங்களுடைய உள்ளத்தின் நினைவுகளை அறிகிறவா. 139 சங்கீதம் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், நீ உட்கார்ந்திருந்தாலும் நீ படுத்திருந்தாலும் அவர் உங்களை தூரத்திலிருந்து அறிவார்னு சொல்லி நம்ம உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அதனால் நம்ம தேவனுக்கு கொடுக்க முடியும், தேவனுக்கு ஆராதனை கொடுக்க முடியும், இந்த விசுவாச உறுதியாய் நிற்கும்படிக்காக, கர்த்தருக்காக நன்மை செய்ய முடியும். எழும்பு அருமையான சகோதரனே, உட்கார்ந்து நாட்களை வீணாக்க வேண்டாம். இது கடைசி காலம். கடைசி காலத்தில் நாம் உட்கார்ந்து தூங்கி நாட்களை வீணாக்கும்படிக்காக நேரத்தை செலவிடாதீங்க. எழுந்து கர்த்தருக்கா ஏதாவது ஒன்று செய்ய, ஒரு நபரோடாவது சுவிசேஷத்தை அறிவிக்க, ஒரு நபரோடாவது தேவனுடைய வார்த்தையை சொல்லி ரட்சிப்புக்குள் வழி நடத்தா நீங்கள் எழும்புங்க. அதுக்காக நீங்கள் கொடுங்க, அதுக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க. பலவான்கள் புத்திரர்களை கர்த்தர் கொடுங்கள், அவருடைய நாமத்துக்குரிய மகிமை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். பலவான்களின் புத்திரர்களாகிய தேவ பிள்ளைகளாகி நாம் மக்களை கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுதும், கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதும் தேவன் நம்மள பிரியமாக இருப்பான். தேவன் நம்மள பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் நாம் எழும்ப வேண்டும். 4வதாக லூக்கா 18 அதிகாரம் 1 வாசிக்கும் போது தேவனுடைய சன்னிதானத்தை ஜெபிக்கும்படியுள்ள காலம் இது. நாம் எழும்பி ஜாதிகளுக்காக, ஜனங்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய தேசத்தில் 128 கோடி ஜனங்கள் உண்டு. இவர்களை கர்த்தர் மீட்டு கொள்ளும்படிக்காக, இவர்களை தேவராஜ்யத்தில் கொண்டு வரும்படிக்காக, இவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய பிரதிகளை மாற்றும்படிக்காக முழங்கால் நிற்க எழும்பு, எழும்பு என் ஜனமே எழும்பு, சீயோனே சீயோனே எழும்பு, தேவ பிள்ளைகளை எழும்பு, ஆசாரிகளை எழும்பு, ஊழியக்காரர்களை எழும்பு, தேவஜனமே எழும்பு, பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, இளங்கன்றுகளே, வாலிபர்களே எழும்பு. ஒரு சேனையாய் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படிடா வா என்று ஆண்டு அழைக்கிறாங்க. ஆண்டு சன்னிதானத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை காண்கிற தேவன்
ஒருவர் உண்டு, அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், அவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிட நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். 121 இப்படி வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். எந்த மனுஷனும் நமக்கு ஒத்தாசி செய்ய முடியாது. தற்காலிகமான உதவி அல்லாமல் வேற யாரும் செய்ய மாட்டாங்க. என்னை கேட்க தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற எழும்பு. நீ பாவமான காரியங்களோடு ஈடுபட்டிருந்தால் அந்த இடத்தை விட்டு எழும்பு. பரிகாசங்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தை விட்டு எழும்பு. தேவஜனமாய் ஐக்கியப்படும்படிக்கா எழும்பி வா. இயேசு உங்களை அழைக்கிறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தர்றான். இன்றைக்கி ஜனங்கள் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, மலைகளை தேடி ஓடுகிறாங்க, பர்வதங்களை தேடி ஓடுகிறாங்க, கோவில்களை தேடி போகிறாங்க, பள்ளிகளை தேடி போகிறாங்க. கிடைக்குமா சமாதானம்? இல்லை. இயேசுவிடத்தில் கடந்து வரும்படிக்கா எழும்பு. இயேசுவிடத்தில் ஓடி வரும்படிக்கா எழும்பு. ஸ்டாண்ட் அப், எழுந்து ஆண்டவரிடத்தில் கடந்து வாங்க. நீங்கள் ரகசியமாய் செய்கிற பாவத்தை தேவன் உணர்த்தி கொண்டு இருக்கும்போது அதை விட்டு உதறி தள்ளிவிட்டு எழும்பி ஓடிவாங்க. தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வரும்பொழுது, தேவனுடைய பாதத்தில் நாம் இருக்கும்பொழுது, தேவன் ஒருபொழுது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை புறங்கணிக்கிற தேவன் அல்ல. தெய்வஜனமே, ஏசியாவின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தினுடைய அதனுடைய 1ஆம் வசனம் வாசித்தோம். எழும்பு எழும்பு சீயோனே, இனி படுத்து இருக்கும்படிக்காக உள்ள காலம் அல்ல இது. எழும்பி கர்த்தருக்கு நீ வைராகியமா செயல்பட வேண்டிய நேரம் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ அப்படி நாம் எழும்பும் போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை கொடுத்துருக்குறாங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமையை தரித்து கொள்ள எழும்பு. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். அலங்கார வஸ்திரம் என்று சொல்லும்போது த ஒர்க் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் கிரியை. இன்றைக்கி நாம் நீதி உள்ளவனாக இருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்கள். உண்மை உள்ளவராக இருக்கோமா? யோபின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானமாக இருந்தான். உத்தமன், நீதிமான். நம்முடைய வாழ்க்கையில் நீதியோடு கூட நம் தேவனுக்கு நீ ஜீவிக்க எழும்புங்க. ஜனங்களுக்காக செயல்பட எழும்புங்க. நீதியோடு கூட நியாயத்திற்கு இன்றைக்கி எந்த நியாயாதிபதி இடத்துல நியாயம் இருக்குது? பணம் கொடுத்து அநியாயத்தை நீதியாய் மாற்றுகிற ஒரு தலைமுறையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த தலைமுறையில் தேவன் பிரியப்படுவாரா? அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்து ஜனங்கள் இன்னைக்கு தலைக்கு மேலே அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அல்லவா நாம் இருக்கிறது. இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டாக வேண்டும் அல்லவா? பரிசுத்தத்திற்காக யார் எழும்ப முடியும்? பரிசுத்தத்திற்காக எழும்படியா கர்த்தர் உங்களை அழைக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை இந்த நேரத்தில் கொடுக்குற அந்த டிவி சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களுக்காக எழும்பு. யார் எனக்காக போவான்? யார் என்னுடைய காரியத்திற்காக போவான்னு சொல்லி ஏசாயா 8ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது 6 வாசிக்கும்போது இப்படி வாருங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யார் என்னுடைய காரியத்திற்காக போவான்னு சொல்லி இன்றைக்கி இயேசுனுடைய காரியத்தை செய்யும்படிக்கா, கர்த்தருடைய பணிக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக எழும்பி வாங்க. எழும்புங்க. கர்த்தருடைய காரியத்திற்கு எழும்பி தேவனுடைய ஊழியம் செய்ய, பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற, கர்த்தருடைய மகிமையான ஊழியம் செய்ய, மகிமையான காரியங்களுக்காக நம்ம ஒப்பு கொடுக்க, தெய்வ ஆலயத்தில் கடந்து வர, தேவனை ஆராதிக்க, விசுவாச உறுதியாக நிற்க, தேவனுக்கு நீ கொடுக்கும்படிக்கா, தேவனை சேர்ந்த முழங்கால் நிற்க, வாலிபர்களே எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. சீயோன் குமாரத்தியே எழும்பு, என் ஜனமே எழும்பு, என் பிள்ளைகளே எழும்பு, என் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னுடைய பரிசுத்தவான்களே எழும்பு. எழும்பி கர்த்தருடைய பணிக்காக வைராகியமா வருகிறவர் அவர்களே தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டாங்க. ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? இயேசு அந்த பரலோக அனுபவத்திலிருந்து இறங்கி கீழே வந்து பூலோகத்தில் இருக்கிறான். மானவ ஜாதியுடைய பாவத்திற்காக அவர் தம்முடைய மேன்மையை விட்டு இறங்கி வந்தாங்க. யோசித்து பாருங்க. இதே மாதிரி உலகத்தில் யாரா ஒரு ஆளா செய்திருக்கிறாங்களா? செய்யவில்லை. இவர் தேவன்,
இவர் தான். எல்லா வேதாகமும் சொல்லுது, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லி ரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் மீட்டு கொண்டா ஒரு தெய்வம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல் இருந்தார். அவர் சர்வவல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதனால் அவருடைய பாதத்தில் கடந்து வரும்படிக்கா எழுந்து வாங்க, எழும்புங்க, எழும்புங்க. தேவ பிரசன்னத்தை காணும்படிக்காக நீங்கள் புறப்படுங்க. இனி காலம் செல்லாத, இனி நாட்கள் செல்லாத. பேசிய நிருபம் 4 வாசிக்கும் போது இது கடைசி காலத்தினுடைய கொடிய நாட்கள்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால் பாபம் செய்து கொண்டிருக்கிற யாராவது சத்தத்தை கேட்டால் பாபத்தை விட்டு எழும்புங்க. தேவனுக்கு நீதியை செய்யும்படிக்காக எழும்புங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்னுடைய சிநேகிதர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். உங்கள் நிலைமைக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். உங்களுடைய கிரியைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்க. சிந்தனையிலிருந்து தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும்படிக்க எழும்புங்க. மாம்சீகமான எல்லா காரியங்களையும் விட்டு எழும்பி தேவனுடைய காரியத்திற்கு அவங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கும் பொழுதோ தேவன் உங்களில் பிரியப்படுவார் என்று வேதம் வாசிக்கிறோம். கேட்டோம், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீங்கள் கர்த்தருடைய காரியத்திற்காக எழும்பினா உலகத்தில் உள்ள உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறா எந்த தீய கிரியைகளும் உங்களது வராதபடி கர்த்தர் காத்து கொள்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்மை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுதோ தேவன் நம்மை உயர்த்துவார் என்று சந்தேகமே கிடையாது. இருக்கிற இடத்துல ஒரு தீர்மானம் எடுப்போமா, ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்தை வரும்படிக்காக இதோ நான் எழும்புகிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கும்படிக்காக நான் எழும்புகிறேன். உம்முடைய பாதத்திலுமே ஆராதிக்கும்படிக்காக நான் எழும்புகிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கும்படிக்காக நான் எழும்புகிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிடும்படிக்காக நான் இருக்கிற இடத்தை விட்டு எழும்புகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா. இது சிலப்போல் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிற ஒரு கடைசி செய்தியாக இருக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. இந்த நல்ல சூழ்நிலையை நீங்கள் விட்டு விடாதீங்க. எழும்புங்க. இயேசுவே, உமக்காக ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அதோடு எல்லாம் கூட கொடுக்கப்படுன்னு சொன்னால் ஆண்டோட பாதத்தில் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுவோமா, செவிப்போமா. நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. நம்மை கவனிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம்முடைய தகப்பனும் தாயும் எப்பொழுது நம்மளோட கூட இருக்க மாட்டாங்க. நம்முடைய சிநேகிதர்கள் எப்பொழுது நம்மளோட கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு கடந்து வந்திருக்கிறாங்க. உங்களுடைய வேதனையை காண்கிறவன், உங்களுடைய துக்கங்களை காண்கிறவன், உங்களுடைய வியாகுலங்களை அறிகிறவன், உங்களுடைய பிரச்சனைகளை அறிகிறவன், எல்லாவராலும் புறங்கணிக்கப்பட்ட இந்த நேரத்தில் தகப்பனும் தாய் உங்களை வெறுத்த பொழுது நீ போய் சாவு என்று சொல்லி உங்களுடைய பெற்றவர்களை உதறி தள்ளிவிடலாம். உங்களுடைய சிநேகிதர்களை புறங்கணிக்கலாம். ஆனால் இயேசுவிடத்தில் வரும்படி நீ எழும்பா உள்ள வேலை இது, நேரம் இது. அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் எழும்பும்படிக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். கண்களை மூடுவோமா, நம் செபிப்போமா. நல்ல தெய்வமே, பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோட உண்மை நாங்கள் துதிக்கிறாங்க. கத்தாவே, இந்த நேரத்தில் உண்மை அறியும்படிக்காக எழுந்திருக்கிறார். கத்தா, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோங்க தாவே. அதற்காக நாங்கள் எழுந்து வருகிறோம் அப்பா. உடைய வசனத்தை கீழ்ப்படியும்படிக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க ஆண்டவரை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வருகிறோம் ஆண்டவர். விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப்பை கூட வைக்க நாங்கள் எழும்பி வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு வைராகியமா செயல்படும்படிக்கு நாங்கள் எழும்பி வருகிறோம் கர்த்தாவே. உம்மை கர்த்தாவே தொழுது கொள்ள ஜெபிக்க நாங்கள் எழும்பி வருகிறோம் கர்த்தாவே. உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம் தாரம், ஒரு மாற்றம் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க தாவே. இந்த செய்தியை டிவி சேனல் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் ஒரு மாற்றம் உண்டாகணும்னு செபிக்கிறோம். அவருடைய நிலைமைக்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உங்களுடைய மகிமை காண உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீ கேட்டவனா நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.